அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாட்சர வசியம். பஞ்சாட்சர வசியம் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சகல விதமான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ புரியும். முக்கியமாக என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. பெல் சிம்பலை ஆல் என்று போட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்பொழுது தான் நாங்கள் புது வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரியா? சரி, நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு போயிடுவோம். இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இது சகல விதமான விஷயத்துக்கு, எல்லா விதமான விஷயத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா புல்லுருவி. புல்லுருவி சில இடத்துல ஒட்டுவார் ஒட்டின்னு சொல்லுவாங்க. ஒட்டுவார் ஒட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த புல்லுருவியை எதில் உள்ள புல்லுருவி எடுக்கலாம்? ஏன்னா எல்லா புல்லுருவிங்கிறது மரங்களில் ஒட்டி வளரக்கூடியது. அப்போ எல்லா மரத்தில் இருந்தால் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு மரத்தில் உள்ளது யூஸ் ஆகும். சகல விதமான எல்லா விதமான விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆலமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி. இது பக்காவான வேலை செய்யும். சரிங்களா? பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஆலமரம் இருந்துன்னா பார்த்து வச்சுக்கிடுங்க. ஆலமரத்தில் புல்லுருவி எங்கே இருக்குன்னே பார்த்து வச்சுக்கிடுங்க. தமிழ் மாதத்தில் வாரம், தமிழ் மாதம் எந்த மாதமாக இருந்தாலும் சரி தான், அந்த மாதத்தில் வரக்கூடிய மொத ஞாயிற்றுக்கிழமை கணக்காக்கி நீங்கள் அந்த நாளை பார்த்து வச்சுடுங்க. அந்த நாளில் காலையில் ஒரு 5 மணிக்கு போயிடுங்க. அந்த புல்லுருவி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணி கொண்டு போய் அழகாக தொளிச்சிக்கிட்டு, அதில் அந்த புல்லுருவியை சுற்றி அழகாக தொளிச்சிக்கிட்டு, எப்படி நம்ம மூலிகை காப்பு கட்டி எடுக்கணுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முறையில் எடுக்கணும். சரிங்களா? இது எப்படின்னா, ஒரு வாரம், இந்த வாரம் நீங்கள் போகிறீங்க, பேய் என்ன செய்றீங்க, சாப நிவர்த்தி எல்லாம் பண்ணி காப்பு கட்டி விட்டுட்டு நீங்கள் வந்துடணும். வந்துக்கிட்டு அதே மாதிரி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் 5 மணிக்கு போகணும். சூரியன் உதிக்கைக்கு முன்னாடியே போயிடணும். சரியா? போய் பொங்கல் பாயசம் தெரியும்ல, பொங்கல் ஒன்று வைக்கணும். வச்சுக்கிட்டு இதுக்கு படப்பு போடணும். படப்பு தெரியும்ல, வெத்தலை பாக்கு பழம், அவல் பொரி, கடலை எல்லாம் வச்சு படப்பு போட்டுக்கிட்டு, இதுக்கு கண்டிப்பாக நெய்வேத்தியம் நீங்கள் வச்சே ஆகணும். வச்சுக்கிட்டு தீபத்தை எரிய விட்டுக்கிட்டு, சூடகம் வச்சு நீங்கள் தீபத்தை எரிய விட்டுக்கிட்டு, நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும், 1,00,000 உரு நீங்கள் என்ன செய்யணும், போட்டே ஆகணும். போட்டால் தான் இது பக்காவான வேலை செய்யும். இது நம்ம சர்வ விஷயத்துக்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா விதமான விஷய வேலைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மந்திரத்தையும் நீங்கள் நல்லா அழகாக சித்தி பண்ணி வச்சுக்கிடுங்க. அம்மம் வசீகரம் ஜெய் மாதா. ரொம்ப எளிய மந்திரம். அம்மம் வசீகரம் ஜெய மாதா அப்படின்ட்டு இங்கே 1,00,000 உரு நீங்கள் என்ன செய்யணும், இதில் போடணும். போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், அந்த மூலிகையை அப்போ தான் நீங்கள் கையில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், காப்பு கட்டி விட்டு சாப நிவர்த்தி பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் வந்துடணும். அடுத்த வாரம் தான் நீங்கள் போய் என்ன செய்யணும், மூலிகையை எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, எந்திரம் வரையணும். எந்திரம் எப்போ வரைஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் நாள் போய் காப்பு கட்ட போனீங்கல்ல, அந்த நாள்லேயே நீங்கள் என்ன செய்யணும், இந்த எந்திரத்தை வரைஞ்சிடணும். எந்திரம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் நான் காணிக்க, இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சிடணும், அழகாக எந்திரத்தை கட் பண்ணிக்கிட்டு, எந்திரத்தை சாப நிவர்த்தி பண்ணி, எந்திர பிராண பிரதிஷ்டை மந்திரம் சொல்லி, மந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணி, அதுக்கு முறைக்கு நீங்கள் இந்த எந்திரத்தை எழுத ஆரம்பிக்கணும். சரிங்களா? எந்திரம் படம் கொடுத்துருக்கேன்ல, அந்த எந்திரத்தை கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிடுங்க. மேக்ஸிமம் இது தாயத்து எந்திரத்தை எழுதினோம்னா ரொம்ப பக்காவாக வேலை செய்யும். பக்காவானா எப்படின்னா, நம்ம தாயத்தில் அந்த மூலிகையும் சேர்த்து அடைச்சிடலாம். இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஐக்கம்பரைக்கு அடுத்த வாரம் நம்ம அங்கே பூஜை போட்டு அந்த மூலிகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்போம்ல, ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிடுங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த மூலிகைக்கு கூடால இந்த எந்திரத்தையும் வச்சு வீட்டில் ஒரு அழகான பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிடுங்க. சரியா? இதுக்கு சர்க்கரை நெய்வேத்தியம், பொங்கல் போட்டு சர்க்கரை நெய்வேத்தியம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். சரியா? படப்பில் அழகாக படப்பு போட்டிருக்கணும். படப்பு எப்படின்னா நல்ல நறுமணமாக இருக்கணும். நல்ல வாசனையான மலர்கள், மல்லிகை இல்லைனா பிச்சி, இந்த மாதிரி நல்ல வாசனையான மலர்கள், அதேமாரி ஜவ்வாது, புனுகு, கோராசன், இந்த மாதிரிப்பட்ட நல்ல வாசனையாக உள்ள ஐட்டங்கள் எல்லாம் தெளித்து எடுத்து நல்ல வாசனையாக இருக்கணும். அந்த ரூமே, நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடம் நல்ல வாசனையாக இருக்கணும். இலை போட்டுடுங்க. பால், பழம், கற்கண்டு எல்லாமே வச்சு நல்ல இனிப்பான ஐட்டம்ஸு கொஞ்சம் நிறைய வைங்க. சரிங்களா? பால், பழம், அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை பொங்கல்,
இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம் நல்ல இனிப்பான ஐட்டங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்கே இருக்கணும்னா கிழக்க பார்த்து நீங்கள் இருக்கணும். சரியா? கிழக்க பார்த்து இருந்து ருத்ராட்ச மணி இருக்குல்ல, ருத்ராட்ச மாலை, இதில் ஒரு 108 உள்ள ருத்ராட்ச மாலை ஒன்று எடுத்துடுங்க. இதை வச்சு நீங்கள் வந்து என்ன செய்யணும், அந்த எந்திரத்துக்கு உரு போடணும். உரு போடும்போது என்ன செய்யணும், கற்பூரம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. கற்பூரம் எரிய நீங்கள் உரு ஏற்றுங்க. அதற்கான மூல மந்திரம் வந்து அழகாக நான் சொல்ல பார்த்துடுங்க. ஓம் அம் உம் வங் வய நமசி. ரொம்ப எளிமையாக இருக்கும் மந்திரங்கள். சரிங்களா? இது வந்து சகல விதமான விஷயத்துக்கு, எந்த விதமான விஷயத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம சேனலை மறக்காமல் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது புது வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பதிவுகள் போட்டுக்கிட்டே இருப்போம். மிக்க நன்றி நண்பர்களே.